ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரத்தின் ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகூத்வஹமன்யமஹம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம். சுமுகம் ஒரு அழகான முகத்தை உடையவராம் நம்மளோட ராமர். அதனால் அழகான முகத்தை உடைய ராமரே உனக்கு நமஸ்காரம் என்று இந்த ஸ்லோகத்தை துவங்குகிறோம். சுமுகம் சுஹ்ருதம், ஒரு நல்ல மனசு இருக்காம் ராமர்கிட்ட. சுமுகம் சுஹ்ருதம் சுலபம், ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக அவரை சென்று அடையலாமாம். அவரிடம் சரணாகதி செய்தால் போதும், அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து அவர் என்னை காப்பார் என்று நம்பி அவரிடமே அனைத்தையும் சமர்ப்பணம் செய்தால் போதும், அவரை சென்று அடையலாம். அதனால் சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம், நமக்கெல்லாம் சுகத்தை, நமக்கெல்லாம் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அளிக்கிறார் நம்மளோட ராமர். அதனால் அப்பேற்பட்ட ராமரே உனக்கு நமஸ்காரம் என்று சொல்றோம். சுகதம் ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம், அதாவது இவர் தனியாக மட்டும் இல்லை, இவரும் இவரோட தம்பிகள், இவரோட சகோதரர்களோட சேர்ந்து நமக்கு அருள் புரிகிறார் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதனால் ராமர், சத்ருக்னன், பரதன், லக்ஷ்மணன் இவன் 4 பேருமே ஒன்றாக சேர்ந்து அண்ணன் தம்பியாக சகோதரர்களாக நமக்கு அருள் புரிகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். ஸ்வனுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகூத்வஹ மன்யமஹம் நகதஞ்சன கஞ்சன ஜாது பஜே. அதாவது ரகுகுலத்தில் தோன்றியவராக இருக்கும் நம்மளோட ராமர் இப்படி தன்னோட சகோதரர்களோட பிரதர்ஸோட சேர்ந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்றார், நம்மளுக்கு அருள் புரிகிறார் என்று பார்த்தோம். அப்பேற்பட்ட ரகுகுலத்தில் தோன்றிய நம்மளோட ராமர், அவரை தவிர வேற யார் மீதும் என்னோட பக்தி, அவரை தவிர வேற யார் மீதும் எனக்கு பக்தி செலுத்துவதற்கு ஒரு மூடே வரமாட்டேங்கிறது. யாரை பார்த்தாலும் ராமரை பார்ப்பது போல சத்தியமாக இல்லை. அதனால் ராமரை தவிர வேற யாரை பற்றியும் நான் பாடமாட்டேன், அவரை தவிர வேற யாரையும் பிரார்த்திக்க மாட்டேன் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். அதனால் ராமரின் அந்த அழகான ஸ்வரூபம், அவரின் அந்த நன்னடத்தை, அவரின் அந்த சத்குணங்கள், அவரின் அழகான ஸ்வரூபத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல மனதும் அவர்கிட்ட இருக்கும். இது மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளித்து கொண்டே வருகிறார். அப்பேற்பட்ட ராமரை பார்த்தால் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். அதனால் அப்பேற்பட்ட அந்த ராமரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் என் வாய் துதிக்க மாட்டேங்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்ம நாரதரை பார்த்து பிரம்மா கேட்கிறார், என்ன அதிசயமான விஷயம் பார்த்தாய் என்று கேட்கும்போது நாரதர் முதல்ல சொன்னாராம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டிருக்கும் நபர்கள் ஏற்கனவே இறந்து போனவாளை பார்த்து கவலைப்படுறா, அவளோட அழிவும் நெருங்கிட்டு இருக்கு என்று அவர்களுக்கு தெரியல, அப்படி தெரியாம அஜ்ஞானத்துல கவலைப்பட்டு இருக்கா என்று நாரதர் சொன்னார். அடுத்த ஒரு விஷயம் பிரம்மா கிட்ட என்ன சொன்னார் என்றால், இங்க இருக்கிற மக்கள், பூலோகத்தில் இருக்கும் மக்கள் பாவம் என்று சொன்னாலே பயப்படுறா, இந்த ஒரு பாவத்தை செய்யக்கூடாது, சின்ன செய்யக்கூடாது என்று பயப்படுறா. இதுவே புண்ணியத்தின் பலம், அந்த புண்ணியத்தின் பலன் கிடைக்கணும் என்று ஆசைப்படுறா. அதனால இந்த ஒரு புண்ணியத்தை செஞ்சேன், இதோட பலன் எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுறா. இப்படி பாவத்தை பார்த்து பயப்பட்டா பரவாயில்ல, புண்ணியத்தின் பலனுக்கு ஆசைப்பட்டா பரவாயில்ல, ஆனால் இன்னொரு தப்பும் செய்கிறார்கள், அதுதான் எனக்கு அதிசயமாக இருக்கு பிரம்மா என்று பிரம்மாவை பார்த்து சொல்றான் நாரதரே. அப்ப பிரம்மா கேட்கிறாராம், இதுல என்ன அதிசயம் படுறதுக்கு இருக்கு, இது நல்ல விஷயம் தானே என்று கேட்கும்போது நம்ம நாரதர் சொல்றாராம், இவர்கள் பாவத்தை பார்த்து பயந்தால் பரவாயில்ல, ஆனா பயந்ததுக்கு அப்புறம் திருப்பியும் பாவத்தை தான் செய்யறா. ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறா, ஆனா அதே விஷயத்தை திருப்பி செய்யறா. இவர்கள் புண்ணியத்தின் பலன் கிடைக்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆனால் புண்ணிய காரியங்களை செய்வதற்கு தயங்குகிறார்கள். அதனால் பாவத்தை பார்த்து பயந்து கொண்டு அந்த பாவத்தை செய்வதனாலும், புண்ணிய பலன் கிட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டும் அந்த புண்ணிய கர்மாவை செய்யாமல் இருப்பதினாலும் என்ன பலன் கிடைக்கும் என்று நாரதர் பிரம்மாவை பார்த்து சொல்றார். இந்த நீதி கதையை நம்ம தெரிந்துக்க வேண்டிய நீதி என்னவென்றால், அழிவு என்பது, இறப்பு என்பது அனைவருக்கும் சமமான விஷயம்.
இது நம்ம கையில இல்லை, இது இயற்கையோட சம்பந்தப்பட்டது, பகவானோட சம்பந்தப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாவத்தை பார்த்து பயப்படுறதுனாலும் புண்ணியத்தின் பலன் கிடைக்கணும் என்று ஆசைப்படுவதனாலும் எந்த ஒரு விஷயமும் நடக்க போறதில்ல. எப்போ வரைக்கும் அந்த பாவத்தை நம்ம செய்யாம இருக்கோமோ, எப்போ வரைக்கும் புண்ணிய கர்மாக்களையே செஞ்சுட்டு இருக்கோமோ, அப்போ வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கவே நடக்காது என்று இந்த கதையில நம்மளுக்கு தெரியாது. இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.